யார் சிவன்? ஓம் சாந்தி. சிவனோ நமது பரம தந்தையாக இருக்கின்றார். அவரோ பரமபிதா பரமாத்மா என்று சொல்லப்படுகின்றார். அவர்தான் இறைவன், குதா மற்றும் படைப்பவர் என்று சொல்லப்படுகின்றது. அவர்தான் கீதையை சொன்னவர் மற்றும் சத்யுகத்தை ஸ்தாபனை செய்பவர் மற்றும் சாதாரண மனிதரை தேவதையாக ஆக்க ஆக்க ஆக்குபவர். ஆகையால் ஆனால் நாமோ சிவத்தந்தையை சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டதன் காரணத்தினால் அது நமக்கு இனிமையாக இருப்பதில்லை. சிவத்தந்தையோ மிகவும் இனிமையானவர். ஆனால் அவரோ எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லும் காரணத்தினால் நம்மால் அவரை அன்போடு நினைவு செய்ய முடிவதில்லை. ஆகையால் நாம் சிவத்தந்தையை ஏன் நினைவு செய்ய வேண்டும் என்றால் அவர் தான் நமக்கு ஆஸ்தியை தருகின்றார். அவரை நாம் அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் அவரிடமிருந்து தான் நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது. மேலும் அனைத்து பொக்கிஷங்களின் ஆஸ்தி கிடைக்கின்றது. ஆகையால் நாம் அந்த ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சிறு குழந்தை கூட தந்தையை மறப்பதில்லை. ஆனால் இவரோ, அதாவது சிவனோ, அனைத்து தந்தையர்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கின்றார். ஒரே பரமபிதா பரமாத்மா என்று சொல்லப்படுகின்றார். ஆகையால் நாம் இப்பொழுது சங்கம யுகத்தில் அவர் ராஜயோகம் கற்று தருகின்றார். ஆகவே நமக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். எப்படி கன்யா கணவரோடு சந்திக்கின்றாள் என்றால் நகைகள் முதலியவற்றை அணிந்து அவரது முகத்தை பார்க்கின்றார். அப்போது அவளது முகம் மலர்ந்து விடுகின்றது. அந்த முகம் மலர்ச்சி என்பது துக்கத்தை தருவதற்காக. ஆனால் இங்கோ நமது முகம் மலர்கின்றது. ஏனென்றால் சதா சுகம் பெறுவதற்காக நமது முகம் மலர்கின்றது. ஆக அப்படிப்பட்ட தந்தையிடம் நாம் வரும்போது எவ்வளவு குஷியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரோ எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார். சாந்தி.